ஹலோ, என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோவுக்கு ஐ வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மேஜர் அப்டேட் கொடுக்கணும் இந்த யூடியூப் வீடியோஸை பற்றி தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து இந்த சேனல் நேமை நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரேண்ட்ஸ் ஆஃப் ஃபேம்ஸ்ன்னு வச்சா என்னால் வேறு எந்த கண்டென்ட்டையும் போட முடியாதோ, வெறும் ரேண்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வேறு கண்டென்ட்டும் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னுடைய மலேசியா ட்ரிப்பை பற்றின அந்த சீரீஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் போடுறப்போ அதுக்கு ரேண்ட்ஸ் ஆஃப் ஃபேம்ஸ்ன்ற பேர் கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலான லைஃப் ஆஃப் ஃபேம்ஸ் இங்கேயே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என் சேனலின் நேம் மாற்றப்படுகிறது லைஃப் ஆஃப் ஃபேம்ஸ் என்று. இன்ட்ரோ வீடியோ ஒன்று சின்னதாக ரெடி பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த இன்ட்ரோ வீடியோவோட தான் எல்லா வீடியோவும் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு வகையில் பார்க்குறப்போ இந்த வாரத்தில் நான் ஏதாச்சும் ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணேன்னு சொல்கிறதுக்கு இருக்கிறதே வந்து நான் அந்த வீடியோ ரெடி பண்ணதான், அந்த யூடியூப் இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணது தான் ஒரு விஷயம். இப்போது நான் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ் எல்லாமே அவங்க வியூவர்ஸை வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஜேகே தான் நான் ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுற யூடியூபர். அவர் வந்து ப்ரோஸ்கீஸ்ன்னு ஒரு சூப்பரான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவார். அப்புறம் சத்யா வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பாரு, மதன் வந்து ஹாய் எவ்ரி ஒன் அப்படிம்பாரு. ஸோ இது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு நண்பா நண்பி சொல்லணுன்ட்டு ஆசை எனக்கு விஜய் சொல்கிற மாதிரி. பட் அது இல்லாமல் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது, புதுசாக நம்ம ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் டக்குன்னு என் தலைவன் எனக்கு ஞாபகம் வந்தான். ஐ மீன் ஒரு படம் ரீசெண்டாக அந்த விடுதலை படத்தில் அந்த காம்ரேட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அது மாதிரி காம்ரேடுன்றதே ஒரு நல்ல வார்த்தையாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக அந்த படத்தில் வர மாதிரி தோழர்னு கூப்பிடலான் இருந்தேன் எல்லாரையும். ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. ஐ திங்க் ஐ கேன் கோ வித் காம்ரேட்ஸ். சடனாக இந்த வீடியோவில் எடுத்த முடிவு தான், அதனால் ஐ வில் கால் காம்ரேட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வீக்குக்கெலாம் வந்து ஐ ஹேட் சம்திங் டு ஸ்பீக் அபவுட் இன் பாசிட்டிவ் வே. நான் நிறைய இந்த விஷயம் பண்ணிருக்கேன், இந்த புக்கு படித்தேன், இந்த படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. பட் திஸ் வீக் வந்து நான் என்னுடைய நெகட்டிவ்ஸை பற்றி தான் நான் நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஏன்னா இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் அ வீக். நான் பெருசாக ஒர்க்கில் இது ஃபோக்கஸ் பண்ணலை. 2 days லீவில் இருந்தேன். அண்ட் பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா போன வீக்கோட வீடியோ இந்த வீக் தான் எனக்கு, இந்த வீக் டேஸில் தான் எனக்கு எடிட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிது. அப்லோட் பண்ணது வீக் டேஸில் தான் பண்ணேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டி எனக்குள்ளே இருந்தது வந்து ரொம்ப கம்மி. நான் பண்ண நெகட்டிவ் திங்ஸ், நான் யூஸ்வலாக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் தான் அதிகம். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணது என் ஸ்லீப் சைக்கிள் தான். ரொம்ப ட்ராஸ்டிக்காக மாற்றிட்டேன். லாஸ்ட்டு ஒரு தேர்ஸ்டேக்கும் சரி ஃப்ரைடேக்கும் சரி நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணி அது ஒன்று தான் நான் உருப்படியாக பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினச்ச ஒரு விஷயம். ஏன்னா ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். இது வரைக்கும் நான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்ததே இல்லை. விளையாட போகிறத தவிர யூஸ்வல் வேக்கப் டைமே 9 அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆஃபீஸ்னாலுமே சரி ஒர்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும்ன்றதுனால தூங்குறத அட்லீஸ்ட் ஒரு 11-12 தூங்க தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே 3-4ன்னு போய் அதுக்கு ஏதாவது உருப்படியாக உழைச்சிருந்தா பரவாயில்ல. அந்த நேரத்துக்கு நான் வேறு ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்து. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டு தான் அதோட ரூட் காஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டூம் ஸ்க்ரோலிங்கும் வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி அந்த ஒரு மோடுக்குள்ளே போனேன் நான். யூஸ்வலாக அது அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இல்லாமலாம் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கிட்டலாம் இருந்தேன். இப்போ அது திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ணதுனால அது உட்காந்து கண்ட ரீல்ஸையும் கண்ட நேரத்தில் உட்காந்து பார்த்துட்டு டூம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்துட்டு ரீல்ஸ் விட்டால் ஷார்ட்ஸு விட்டால் ரீல்ஸுன்னு திருப்பி இதை தான் பண்ணுறேனே தவிர அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தோ இல்லை ஏதாவது ஒன்று திருப்பி நான் ஷூட் பண்ணியோ அது மாதிரி எதுவும் பண்ணாமல் உட்காந்து படுத்துட்டே அதுக்கு கூட ஏதோ ஒரு டேர்ம்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கேட்க புதுசாக இருக்குது. பட் அதெல்லாம் நான் வந்து டெய்லியாக நடைமுறை வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ பெட் ராட் ஆகுறது, பெட்டிலே படுத்து சும்மா உட்காந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்து அதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச விஷயம். இது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டு திருப்பி இன்னொரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணேன்னா வந்து மிட் நைட்டில் பசிக்கிறது, அந்த கிரேவிங்ஸ்க்கு நான் இடமும் கொடுக்கறது. யூஸ்வலாக அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அமைதியாக படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ரீசன்ட் பாக்ஸில் ஒரு 2 years முன்னாடி அந்த டயத்தில் நான் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டது உண்டு வீட்டுக்கெல்லாம் தெரியாமல். அந்த டயத்தில் சாப்பிட்றதுனா உடம்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ஒரு கிரேவிங்ஸ்க்கு இந்த வாட்டி நான் ஒரு விக்டிம் ஆகிட்டேன். நான் ராத்திரி 1:30 என்னமோ போயிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு வந்தது. ஸோ லாட் டு ரிஃப்ளெக்ட் ஆன் மை செல்ஃப். நான் போன வீடியோவில் சொன்ன அந்த கெய்சன்ற டேர்மை நான் சுத்தமாக ஃபாலோ பண்ணலை. ஐ வாஸ் கெட்டிங் வேர்ஸ். இன்ஃபேக்ட்
அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக தான் இருந்தேன். அட்லீஸ்ட் என்னால் என் நெகட்டிவ்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்றத வந்து நான் ஸ்டில் ஐ சி தட் அஸ் அ பாசிட்டிவ். ஸோ ஐ ஹேவ் டு கெட் பேக் ஆன் ட்ராக் இன் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன ஐ கேன் நோட்டீஸ் மை ஃப்ளாஸ் ஸோ தட் ஐ கேன் ஒர்க் ஆன் இட். ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக கண்ட நேரத்துலலாம் சாப்பிடாம நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளே அறியாமல் நம்ம ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்படி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால தான் நம்ம பேரண்ட்ஸோ இல்லை அவங்க முன்னாடி இருக்கவங்களோ ஒரு கிரேட்டர் லைஃப் ஸ்பேனில் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கிரேட்டர் அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வி கன்சியூம் ஸ்க்ரீன் டைம் அலாட். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்க்ரீன் டைம் கன்சியூம் பண்ணி நம்ம ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே ரொம்ப கம்மின்றப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துலனா நம்ம இந்த பேசிக்ஸில் ஸ்லீப் ஃபுட் இந்த மாதிரி பேசிக்ஸில் நம்ம ப்ராப்பராக இருக்கிறதுனால ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தில். ஸோ ஐ ஹேட் டு புட் மை செல்ஃப் இன் தி ஸ்பாட், பட் ஸ்டில் ஐ அக்னாலேஜ் மை செல்ஃப், மை ஃப்ளாஸ் அண்ட் ஐ ஷுட் ஸ்டெப் அப் மை செல்ஃப். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அந்த மென்டல் பிரெயின் ராட்டான ஒரு ஸ்லிப்ஸ் என்னுடைய சில ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நான் வெளில வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக நான் வீடியோவுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து 12-1 மேலே தான் நான் எடுத்திருக்கேன். பட் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு என் ஸ்லீப் சைக்கிளை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிருக்கேன். இதை தாண்டி there are quite a few positive things. நான் மறுபடியும் ரெகுலராக பேட்மிண்டன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீக் டேஸில் இருந்து. ஸோ that's the only thing I do for my fitness in recent days. வேறு எதுவுமே நான் இது வரைக்கும் இப்போதைக்கு நான் பண்ணுறதில்லை. அட்லீஸ்ட் வாக் போகணும், சைக்கிளிங் போகணுன்னா ரொம்ப நாளாக நானும் சொல்லிட்டு தான் இருக்கேனே தவிர அந்த சைக்கிளை சர்வீஸ் பண்ணணும்னு நான் யோசிச்சே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாட போனேன் ரொம்ப நாள் கழிச்சு என் ஏரியா பசங்களோட. அங்கே எனக்கு எல்லாருமே சின்ன பசங்க, நான் தான் அங்கே இருக்கிறதுலே பெருசு, எனக்கு 10 பேர் கூப்பிட்றதே பெருசுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விளையாட போனப்போ நல்லா இருந்துச்சு. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சேன், அப்புறம் இன்னொரு மேட்ச் ஒரு 2 ஓவர் நல்லா பவுலிங் போட்டேன். மிச்சபடி பேட்டிங் எல்லாம் வந்து எனக்கே தெரியுது ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் ஏதோ என்னால் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்தளவுக்காச்சும் டீசெண்டாக, ரொம்ப இல்லைனாலும் ஒரு 4 மேட்ச்சுக்கு ஒரு மேட்சாச்சும் டீசெண்டாக ஆட முடியும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக ஒரு ஓரத்தில் தோணுச்சு, சரி ஓகே திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் அந்த பேசிக்ஸை கரெக்ட் பண்ணி ஏதோ கொஞ்சம் இப்போ இருக்கிறதோட மோசமாக ஆடுற நிலைமைக்கு இல்லாமல் கொஞ்சமாச்சும் அதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இன்னொரு சைடு பார்க்குறப்போ நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இதே பசங்களோட நான் விளையாண்டுருக்கேன். அது இங்கே வீட்டுக்கிட்டேயே விளையாண்டுருக்கேன், எங்களுக்குள்ளேயே விளையாடுவோம். அப்போல்லாம் இவனுங்கலாம் பார்க்குறப்போ ரொம்ப பொருசாக இருந்தாலுங்க, ஒரு கேம் மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த கேம் நாலேஜ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போதைக்கு இவனுங்க வந்து அந்த பர்சனல் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இத்தனை ரன் அடித்தேன், இத்தனை விக்கெட் எடுத்தேன், நீ எடுத்தி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த சின்ன பசங்க. பட் இன்னைக்கு நான் பார்த்தப்போ அவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி டீமுக்காக நல்லா ஆடுறானுங்க, ஸ்லெட்ஜிங் எல்லாம் பண்ணுறானுங்க, பிஜி டீம் மாதிரி. புதுசாக இருந்துச்சு, அடப்பாவே இந்த அளவுக்கு நீங்களாம் வளர்ந்துட்டீங்களாடா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அவங்களாம் இன்னும் ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சவகாசம் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஒரு 3-4 மெம்பர்ஸ் வந்து இன்னும் ஸ்கூல் காலேஜ் அதுமாதிரி படிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதுவும் நாங்கள் இன்னைக்கு ஒரு வின்னிங் சைடில் இருந்தனால அந்த ஃபீல் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்லா போச்சு. இன்னைக்கு ரொம்ப கம்படிட்டிவாக போச்சு. ஒரு 3 மேட்ச் சீரீஸ் 2-1 தான் ஜெயிச்சோம். ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு செகண்ட் தோத்துட்டு திருப்பி தேர்ட் மேட்ச் ஒரு லாஸ்ட் ஒரு விக்ட்ரி வந்ததுனால எல்லாரும் பயங்கர செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு விளையாண்டதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் எனக்கு வந்து நிறைய சின்ன சின்ன க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓவர் தி பாஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். என் கூட வேலை பார்த்தவங்க அவங்களாம் வந்து அப்பப்போ அந்த பாத்ரூமில் போயிட்டு சும்மா ஏதாவது கை துடைக்க டிஷ்யூவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுலன்னா சின்ன சின்னதாக ஏதாவது நோட் எழுதி எனக்கு தந்திருக்காங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் நோட் எழுதி தந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுருந்தேன். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு புக்குக்கு நடுவில் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு பெரிய A4 ஷீட் பண்டில் இருந்துச்சு, அது கூட இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தனித்தனியாக இருந்த எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சு அதை உட்காந்து ஒவ்வொன்றா படித்து பார்க்குறப்போ அது எனக்கு ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப நல்ல ஃபீல் தந்துச்சு. இப்போ யூஸ்வலாக நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோன்னா வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ இப்படிலாம் நம்ம ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். பட் ஸ்டில் எனக்கு இது வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இது அதை விட ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட்டை நான் ரொம்ப செரிஷ் பண்ணேன். அடுத்த மொமெண்ட்டை விட அந்த கொடுத்த மொமெண்ட், அதுக்கு அந்த இடத்துல எங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்ட், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கொடுத்த அந்த இதெல்லாம் படிக்கிறப்போ இன்னும் அந்த மொமெண்ட்டுக்கே வந்து இன்னும் அழகு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி என் அம்மா அப்பா வந்து ரீசெண்டாக இல்லை இந்த வீக்கெண்டில் தான் வந்து ஒரு ஆன்மீக பயணம் போயிருந்தாங்க. அண்டு போயிட்டு வரும்போது எனக்கு ஏதோ இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த டிஷர்ட் இதெல்லாம் வந்து திருப்பூர் போனதுனால அங்கே வந்து சீப்பாக வாங்கிட்டு வந்தாங்க.
சரி ஓகே பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, பட் அவங்களுக்கு வந்து நான் இன்னும் ஒரு மீசை வச்ச குழந்தையாவே தான் தெரியிறேன் போல. எனக்கு வச்சுக்கோ இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது பாருங்க ஏதோ பூனை பொம்மை போட்டு ஒரு 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 ஷீட்டு மாதிரி ஒன்று இருக்கு, அது தூங்குற மாதிரி ஒரு இது இருக்கு. இதை வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதான் இன்னமும் என் அம்மா வந்து அவங்களுடைய 5 வயசு புள்ள போய் தான் பாக்குறாங்க போல. இதுல ஹைலைட் என்னன்னா, இவன் வேற இப்படி கத்துவான். இந்த கியூட் பொம்மையை வந்து என் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் திங். ஸோ இன்னைக்கு சண்டே நைட் டின்னர் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு வந்து அந்த டயர்டில் இருப்பாங்க. ப்ளஸ் வீட்லேயுமே மாவு அதெல்லாம் இல்லைன்றாங்க. ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்விக்கியில் அவன் ஸ்டைலில் பீஸா ஆர்டர் பண்ணோம். அந்த ஆர்டரோட சேர்த்து இந்த ஒரு சின்ன நோட் இருந்துச்சு. நிர்மலா இஸ் நாட் ஜஸ்ட் அ செஃப், சிங்கிள் மதர் டு சப்போர்ட் அ ஃபேமிலி ஆஃப் 2 children, பட் நெவர் வித்தவுட் அ ஸ்மைல். ப்ளீஸ் கிவ் அஸ் 5 stars அண்ட் ஷவுட் அவுட் இஃப் யூ லைக் யுவர் ஃபுட்ஸ். லவ் ஃப்ரம் கிச்சன் டீம் அப்படின்ட்டு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏதோ பார்த்தப்போ என்னமோ எழுதியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இது படித்து பார்த்தப்போ இதுவுமே நல்லா இருந்துச்சு. என் அம்மா கிட்ட நான் வந்து நிறைய வாட்டி சொல்கிறதுமே அதுதான். என் அம்மா வந்து அந்த யூஸ்வல் மாம் மைண்ட் செட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணப்போ இவ்வளோ ஆச்சுன்னா, இந்த காசுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா, இவ்வளோ சமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒவ்வொரு வாட்டியும். இந்த மாதிரி ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிருப்பீங்க சரி, ஆனால் இப்போ நம்ம இங்கே கொடுக்குற காசு வந்து வெறும் அந்த ஃபுட்டுக்காக மட்டும் போட, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸே இருக்குமா. அதுக்காக நான் எப்பயுமே வெளில வாங்கணும்னு சொல்ல வரல. பட் வாங்குறது வந்து நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு இதுன்ற மட்டும்தான் நீங்கள் கணக்கு எடுக்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னா சம்பளம் தரணும். நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருளை தயாரிக்கிற விஷயத்துல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகுது அதில். ஸோ நம்மளும் அதுக்கு பின்னாடி இருக்க ஹியூமன்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டு, எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்து அவங்களுக்கு ஒரு சேலரி போகிறப்ப நம்ம இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னப்போ என் அம்மா வந்து கரெக்டு தான், இது இப்படி தான் பார்க்கணும், என்னைக்காச்சும் ஒரு தடவைன்னு பார்க்குறப்ப தப்பு இல்லை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை படிக்கிறப்போ நான் சொன்னது வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அம்மா அப்பயும் அவங்க திருப்பி நான் சொன்ன பாயிண்ட் வந்து ரீட்ரேட் பண்ணாங்க எனக்கே. நம்ம வந்து ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை வாய்ப்புலாம் இருக்குது, பாவம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பத்தியை வந்து அவங்க சைட் காட்டினாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம சொல்லி இவங்க அந்த விஷயத்த கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு அந்த விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க மாமன் தான் இப்போவும் அந்த டிப்பிக்கலி இந்த காசுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கலாம் யோசிக்கிற மாமன் தான். பட் ஸ்டில் அதை தாண்டி அவங்களால அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க முடியுது. ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை மாம் இந்த இடத்துல. இன்னொரு விஷயம், ஆக்சுவலி இது ஒரு ஜென்ரல் ரிமைண்டர் தான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நான் ஒரே நாள் தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ வெளில போனப்பெல்லாம் வெயில் வந்து போட்டு புடக்குதுங்க. இது வந்து ஆக்சுவலி ஃபெப்ரவரிக்கான வெயில் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப உக்கிரமாக போட்டு அடிக்கிறான், என்னன்னு தெரியல. பனியுமே இந்த வாரம் ஒரு 2 நாள் பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. பட் வெயில் வந்து நான் அந்த டயத்தில் தான் ஆஃபீஸ் வருவேன்றனால சுத்தமாக தாக்கு பிடிக்கவும் முடியல. சுற்றி பார்க்குற எல்லாருமே திருப்பி அதே தான் என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த வெயில் அடிக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இந்த மாதிரி ஒரு வெயிலை பார்த்ததே இல்லைன்ட்டு. ஆனால் அடுத்த வருஷம் அதை பீட் பண்ணுறதுக்குமே திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரொம்ப ஹெவியாக அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முக்கியமாக ரொம்ப நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த வாட்டர்மெலன் இளநீர் சீசன்லாம் வந்து இனிமேல் நாம தான் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க. அதாவது அந்த கடை ஓனர்ஸ் எல்லாம் அவங்களுக்கான அட்லீஸ்ட் இதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இன்கம்லாம் வர மாதம் இதுதான். இதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பக்கம் ஓடுவாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்போட பாடி டெம்பரேச்சரை கூட வச்சுக்கணும்னு, விச் இஸ் அ குட் திங். அகைன் இந்த வெயிலுக்கு அது வந்து நமக்கு ஒரு இன்டிஸ்பென்சபிள் தேவை தான். ஸோ எல்லாம் இந்த செஞ்சு உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுருங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியாக நிறைய சாப்பிடுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். வர வீக்கில் நீங்கள் நினச்சபடி உங்கள் எல்லாருமே நடக்கட்டும். நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு தேடி வரட்டும். நல்ல விஷயங்களை மட்டும் நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இந்த வீக்கில் இருந்த மாதிரி இல்லாமல் நானும் அடுத்த வாரம் ஒரு பெட்டர் பர்சனாக மாறி வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி நான் கண்டினியூ பண்ணேன் அதே மாதிரி புக் சஜஷனோடையோ மூவி சஜஷனோடையோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் குட் பை.